வணக்கம். ஓம் கஜானாய நமக. கஜபூஜை நாம் வழிபடுவது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் மூஷிக வாகனாய நமக. காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தாலும் காட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பது எலஃபண்ட் என்று சொல்லக்கூடிய யானைதானே. யானை முகம், மனித உடல், இப்படி சிறப்பாக நாம் விநாயகரை வழிபடுவதற்கு முழுமுதற் கடவுள் அவ்வண்ணமே கஜபூஜை செய்வது மிக புண்ணியமான அந்த விலங்கினங்களத்திற்கே. வைல்ட் லைஃப் எலஃபண்ட், ஒன் இஸ் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன், டெய்லி 150 to 200 kg depend on the weight. ஸோ 15 times எஸ்கிரீட்ரி, அதனுடைய கழிவுப்பொருள்கள் வெளியில் வருது. 45% only digestion remain undigested food. அது சாப்பிடுகின்ற உணவு செரிக்கப்படாதால் அது விதைகள், அதில் உள்ள அந்த பாக்டீரியாக்கள் பல பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகளினுடைய வசந்தகால மிக அதிக அளவிலே ஆர்த்ரோபோடாவதில் பூச்சினங்கள் உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பது, எப்படி காட்டை உருவாக்குகிற ஒரு மூலகாரனாக இருப்பதற்கு காரணம் யானை. அதுபோல் நிறைய உயிரினங்களை தன்னுடைய எஸ்கிரீட்ரி மூலமாக அதிக மரங்களை உருவாக்குவதற்கு ஒரு நாளைக்கு 15 முதல் 20 முறை அவர் அந்த மோஷன் என்று சொல்லக்கூடிய மலங்கழிப்பதனால் அதிலிருந்து நமக்கு பல தாவர நுண்ணுயிரங்கள் வளர்வது என்பதை நாம் அறிந்தோம். நம்முடைய கலாச்சாரத்திலும் வரலாற்றிலும் சங்ககால இலக்கியந்தொட்டே ஃப்ரம் ஏன்ஷியன்ட், ஸோ டிஃப்ரெண்ட் புக்ஸ் லிட்ரேச்சர் ஆல்சோ ஸ்டடி. We are all worship elephant in our life day to day, very important. சார் டெம்பிள்லாம் இருக்காங்க, அதுக்கு கரெக்டாக மெயின்டைன் இருக்கணுங்க. ஐ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ப்ராப்பர் மெயின்டைன்ஸ், நோ ப்ராப்ளம். பட் ஒன்லி ஏர்னிங் பர்பஸ் இஸ் நாட் குட் மேனர். ஸோ அது காடுலே இருக்கலாம். காடு வளமாக இருப்பதற்கு இந்த யானையினுடைய பங்கு அளப்பரியது. அதுக்கு வாட்டர் இருக்கணும்னா அது கரெக்டாக ஈவன் சம்மரில் மற்ற விலங்குகளுக்கு பள்ளந்தோண்டி வைப்பதன் மூலம் நீரை வழிகாட்டியாக இருக்கிறது. முட்புதர்களை ஹெர்பு ஷெர்பு எல்லாம் தன்னுடைய பலம் பொருந்திய காலால், கிட்டத்தட்ட 12 to 18 நகங்கள் உள்ளது. நல்ல எலஃபண்ட்டுக்கு நல்ல மாடு இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், கொம்பு இருக்கணும், காம்பு நல்லா இருக்கணும், மால் கறக்கும் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள். ஈவன் எலஃபண்ட் ஆல்சோ டெயில் ஷார்ப்பு அண்ட் டஸ்க் ஆல்சோ லாங்கஸ்ட்டு. இதெல்லாம் அதனுடைய பேசிக் ஃபினாமினா ஆஃப் த பெஸ்ட் எலஃபண்ட். ஸோ இயற்கை சீற்றம் வரவே வராதுங்க. அது வருவதை மிக துல்லியமாக அறிவது தான் யானை. அந்த வகையிலே நாம் அந்த காது மடல் மடங்கி இருப்பதை வைத்து நாம் கணக்கிடுகின்றோம் அது வயதானது என்று. மனிதனுக்கோ டேட் ஆஃப் பர்த்து, மலைகளுக்கோ கார்பன் டேட்டிங், மரத்துக்கோ அந்த ப்ரௌன் ரிங்கு, மாட்டுக்கோ பல்லு, அதுபோல் காதினுடைய மடல் வளைந்திருப்பது அதனுடைய வயதை காட்டுகிறது. நாம் கோமாதா எங்கள் குலமாதா, அது மகாலட்சுமி. அதுபோல் இந்த யானையும் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்பொழுதுதான் காடு உருவாகும். காடு உருவானால் மழை உருவாகும். அந்த வகையிலே நாம் ஓங்கு பெரு சென்னலோடு என்று ஆண்டாள் பாடியது போல எல்லா வளங்களும் நிறைந்த இந்த நாட்டில் நாம் நேற்றைய தினம் ஆகஸ்ட் 12 அது எலஃபண்ட் டே, உலகருடைய இளைஞர்கள் தினம் என்றெல்லாம் நாம் கொண்டாடுவதும். யானையை பாதுகாப்போம், இயற்கை வளத்தை போற்றுவோம்.